ஹலோ காய்ஸ், ஸோ எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம்ங்க. ஸோ நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். ஸோ மதுரை மாட்டுத்தாவணியில் இருந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆம்னி பஸ்ஸில் பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண வரோம். அதுவும் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் போகிற பஸ்ஸுங்க. ஸோ பஸ்ஸு வந்து வேறு லெவலாக சூப்பராக இருக்குது. நம்ம சூஸ் பண்ண ட்ராவல்ஸ்லாம் கேட்டிங்கன்னா SRLG டிரான்ஸ்போர்ட் தாங்க. ஸோ அந்த ட்ராவல்ஸ்லாம் நம்ம வந்து மதுரையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பேக் சைடில் அந்த பஸ்ஸை பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த பஸ் தாங்க. ஆரஞ்சு கலர், எக்ஸ்டீரியர் எல்லாமே தரமாக இருக்குது. இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா காலையில் டெய்லியுமே 9:45க்கு மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து கிளம்பி ஆரப்பாளையம் ஃபாத்திமா காலேஜ், நாமக்கல், சேலம் வழியாக இந்த வண்டி வந்து பெங்களூருக்கு நைட்டு 7 மணிக்கு ரீச் ஆகுதுங்க. ஸோ இந்த பஸ்ஸை நம்ம இன்றைக்கி பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல்ஸ் பஸ்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகிறோங்க. அதுவும் பெங்களூருக்கு மார்னிங் டைம்லங்க. ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த பஸ்ஸோடைய இன்டீரியரில் போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ் BGM. காய்ஸ், ஸோ இந்த சிம்பிள் வச்சு உங்களுக்கு தெரியுங்க, அசோக் லிலாண்டோடைய சேஸுங்க. ஸோ பாடி பில்டிங் பார்த்தீங்கன்னா கரூரில் RECன்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாடி பில்டிங் பார்த்தீங்கன்னா கேபினே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கும் நம்ம டிரைவர்ஸ்லாம் படுக்க உட்கார்றதுக்குரிய சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கேப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கேப் எந்த பஸ்லையும் நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸோ கேமரா மோட்லாம் இருக்குங்க. ஸோ கேமரா வாஷ் பண்ணுறதுக்கு டிவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படிலாம் இது பண்ணுறேன்னு. ஸோ கியர் ராடு, டிரைவர் ஷீட்லாம் பலமாக சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ டிரைவர் படுக்கிறதுன்னு சொல்லி தனியாக பெட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வச்சுருக்காங்க. அது போக சார்ஜ் ப்ளக் பாயிண்ட்லாம் இருக்குது. கீழேயும் டிரைவர் எக்ஸ்ட்ரா படுக்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்க. சூப்பராக வச்சுருக்காங்க இந்த கேபினை. அது போக பார்த்தீங்கன்னா மிரர் ரொம்ப இம்பார்ட்டண்டானது, டிரைவர்ஸுக்கு ரொம்பவே முக்கியமானதுங்க. டிரைவருக்குரிய அனைத்து ஸ்பெசிலிட்டிஸுமே இந்த பஸ்ஸோட கேபினில் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏசி வர்றதுக்காண்டி ஏசி ஹோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து எமர்ஜென்சி, ஏதாவது ஒரு கையில் அடிப்பட்டால் இது பண்ணாலும் மருந்துலாம் வைக்கிறதுக்காண்டி இது வச்சுருக்க பாக்ஸுங்க. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம் அது எல்லாத்தையுமே. ஸோ இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து டைம் பார்க்குறதுக்கு டைமிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போய் பார்த்தீங்கன்னா பஸ் அப்பரில் வந்து ஏசி ஒர்க் ஆகலைன்னா காற்று வர்றதுக்காண்டி அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த வண்டியில். இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெர்த்து அப்பர் இருக்குது, லோயர் இருக்குங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி அவங்களோட பிராண்ட் நேமை வந்து இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா
தலானிக்கு உரம் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே உங்கள் பிராண்ட் நேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தா பெட்ஷீட்டு. ஸோ நம்ம வந்து ரொம்ப கூலிங்காக இருந்தால் மேலே பொத்திக்கிறதுக்கு ஸோ பெட்ஷீட் இருக்குங்க. அது போக சார்ஜ் ப்ளக் பாயிண்ட்டு, அது போக யூஎஸ்பி ப்ளக் பாயிண்ட்டுங்க. ஸோ யூஎஸ்பி நீங்கள் கேபிள் வச்சிருந்தாலுமே நம்ம சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஸோ நாங்கள் ப்ளக் பாயிண்ட் வச்சாலும் அதுலேயும் சார்ஜ் போட்டுக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பர் பெத்தில் ட்ராவல் பண்ணக்குள்ள சிங்கிளாக இருக்குது ஒவ்வொன்றுமே. அது போக பார்த்தீங்கன்னா ஏசி. ஸோ ஃபேஸுக்கு நேராக வரதுக்கும் அப்புறம் லைட்டு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே காலுக்கு வரதுக்கு ஒரு ஏசி வச்சுருக்காங்க. ஸோ சைட்லேயும் ஏசி வச்சுருக்காங்க. அது போக ஸ்பீக்கரு, மிடில்லையுமே பிக் ஏசி இருக்குங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பஸ்ஸு கைஸ். ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று எமர்ஜென்சி எக்ஸிட் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயுமே ஒரு கேமரா வச்சுருக்காங்க, ஃப்ரண்ட் சைட்லேயுமே கேமரா வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இப்போ நம்ம வந்து சீட் நம்பர் தெரியலனா ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம தெளிவுபடுத்துறதுக்காண்டி லோயர் சீட் நம்பரு, அப்புறம் அப்பர் சீட் நம்பரு, அப்புறம் சிங்கிள் அப்பர் சிங்கிள் லோயர் சீட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த பஸ்ஸு. இன்டீரியர் எல்லாமே காய்ஸ். ஸோ இந்த பஸ்ஸோட இன்டீரியர் உங்களை பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் லக்ஸரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஃபீலாக இருக்குங்க எனக்கு. ஏன்னா அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க. கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐவேரி கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பெட்ஷீட்டும் சரி, ஸ்க்ரீனும் சரி, தலானிக்குரிய உரையும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐவேரி கலரில் வேறு லெவலாக சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஸ்க்ரீனில் வேறு லெவலாக இருக்குது. ஏசி சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த பஸ்ஸில். இந்த பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்ட் பண்ணது ஆர்இசி கரூரில் இருக்க கம்பெனி தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்இசி பாடி பில்டில் இருக்க பஸ் நான் ட்ராவல் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண பஸ் எல்லாமே பிரகாஷாக இருக்கும், வீராவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இசி பில்ட் பண்ண பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணுறேங்க. காய்ஸ், ஸோ நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 9:45க்கு மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க. காய்ஸ், ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. பட் எக்ஸ்டீரியரும் வேறு லெவலாக இருந்துச்சு, இன்டீரியரும் சூப்பராக இருந்துச்சு. இந்த பஸ் 9:45க்கு மாட்டுத்தாவணி எடுத்து ஆரப்பாளையத்தில் இருந்து போர்டிங் பார்த்தீங்கன்னா சேலம் வரைக்கும் இருக்குங்க. ஸோ இப்போ தான் நமக்கு வந்து நியூஸ் வந்துச்சு, சேலம் வரைக்கும் இந்த பஸ்ஸுக்கு போர்டிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆரப்பாளையம், ஃபாத்திமா காலேஜ், வாடிப்பட்டி, கொடரோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம் வழியாக தான் தொப்பூர் காட்ஸ் ரீச் ஆகி, ஸோ தொப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஹொசூர் வழியாக பெங்களூருக்கு இந்த வண்டி போகுதுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து பெங்களூருக்கு ஒரு பஸ் வாக பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் வேறு லெவலாக சூப்பராக இருக்குது அந்த பஸ்ஸுமே, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பஸ்ஸில் எக்ஸ்ட்ரா ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ டபுள் பெர்த்தாக நம்ம இருக்கோம் இப்போ. ஸோ டபுள் அப்பரில் இருக்கோம் நம்ம. ஸோ நமக்கும் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வராது, ஆஃபாக தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாலாம் வரல, ஆஃபாக தான் இதை கொடுத்துருக்காங்க. அதுபோல் லைட்டு, ஏசி அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. மதுரையிலேருந்து காய்ஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா 500 mlங்க. ஸோ 500 ml வாட்டர் பாட்டில் நமக்கு வந்து இந்த பஸ்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. காய்ஸ், ஸோ நம்மளோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரன் ஆகி போய்கிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம பஸ்ஸை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான டீல் வந்து அவங்க சொல்லணும்ல, ஸோ அதை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மொத்தம் 36 பெர்த்துங்க. ஸோ 36 பெர்த்து கொடுத்துருக்காங்க, 6 லைனு. ஸோ 6 வருஷம் 36 பெர்த்து. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 6 சிங்கிள் லோயரு, 6 சிங்கிள் அப்பரு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லோயர் வந்து டபுள் பெர்த்து, அப்புறம் டபுள் பெர்த்து கொடுத்துருக்காங்க மொத்தம்.
ஸோ சூப்பராக இந்த பஸ் எக்ஸ்டீரியர் எல்லாமே இன்டீரியரும் வேறு லெவலாக இருந்துச்சுலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திண்டுக்கல் தாண்டி போய்கிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த வண்டிக்கு போர்டிங் பார்த்தீங்கன்னா சேலம் வரைக்கும் இருக்குது. ஸோ நாமக்கல் சேலம் ஒவ்வொரு போர்டிங்கை பார்ப்போம். ஸோ வாங்க. இந்த பஸ்ஸோட மெயினான ஒரு விஷயங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஸ்ஸு வந்து சேஸ் இருக்குல்ல, சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டுடைய சேஸு BS6ங்க. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் BS6ல் அசோக் லேலாண்டுடைய சேஸாக இந்த வண்டிக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் பாடி பில்டிங் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து பிரகாஷ் வீரா தான் அதிகமாக பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா REC கரூரில் பாடி பில்ட் பண்ணுறவங்க தாங்க இந்த வண்டிக்கு வந்து சேஸ் மூலயமா பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட எக்ஸ்டீரியரும் சரி இன்டீரியரும் சரி வேறு லெவலாக சூப்பராக இருக்குது. இவங்களோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா டே நைட் சர்வீஸுங்க. ஸோ மார்னிங் 9:45 எடுத்து நான் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 o'clock பெங்களூர் கிட்ட போகுது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு எடுத்து ஏர்லி மார்னிங் 6:30 மதுரைக்கு வராங்க. ஸோ பகலும் நைட்டு இந்த வண்டி ரன் ஆகுது. காய்ஸ், ஸோ நம்ம பஸ்ஸோடைய ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப்பிங்க. ஸோ டீ பிரேக்கான பண்ணியிருக்காங்க. அன்னபூர்ணா வெஜ்ஜு கொஞ்சம் ஹை கிளாஸ் ஹோட்டல் மாதிரி தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ரெஸ்ட் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock கரூருக்கு முன்னாடிங்க. ஸோ முன்னாடி திண்டுக்கலுக்கும் கரூருக்கு நடுவில் இருக்க ஸோ அன்னபூர்ணா வெஜ்ஜுங்கிற ஷாப்பில் தான் நிப்பாட்டியிருக்காங்க டீ குடிக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2:30 நிப்பாட்டுவாங்களாம். ஸோ அது சேலத்துக்கிட்ட வரும். அதை நான் கவர் பண்ணுறேன் பாருங்கள். காய்ஸ், ஸோ நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பஸ் வந்து கரூருக்கும் திண்டுக்கல் நடுவில் இருக்க ஆண்டிப்பட்டி டோல்கேட்லாங்க நிற்கிது. ஸோ இந்த டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ ரெஸ்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாப் இந்த ரெஸ்ட் ஸ்டாப் தான். செகண்ட் ஸ்டாப் எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் தாண்டி ஓமலூரில் வந்து 2:30 செகண்டாக ஒரு ஸ்டாப்பிங் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டுறாங்க. இப்போ வந்து ஸ்நாக்ஸு டீ சாப்பிட்றதுக்கான ஹோட்டலுங்க. ஸோ அன்னபூர்ணா வெஜ்ஜு. ஸோ இங்கே தான் நமக்கு வந்து ரெஸ்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வைஸும் சரி எக்ஸ்டீரியர் வைஸும் சரி வேறு லெவலாக சூப்பராக இருந்துச்சு. டிரைவரோட ரெஸ்பான்ஸ்லாம் அதுக்கு மேலே சூப்பராக இருந்துச்சு. கிளீனர் அவங்களுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து இதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குங்க. நீங்கள் வந்து பெங்களூர் போகிறதுக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் இது மட்டும்தான். ஸோ டிரைவர்லாம் கோவப்படாமல் அனுசரித்து எல்லாத்தையும் பேசஞ்சர்ஸை சூப்பராக பேசுகிறாங்க. வாட்டர் பாட்டில் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. கிளீனரும் பார்த்தீங்கன்னா கோவப்படாமல் அவங்களோட வேலையெல்லாம் சூப்பராக லக்கேஜ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப ஹெல்ப்பிங்காக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பஸ்ஸை ட்ராவல் பண்ண ரொம்பவே சூப்பராக பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மதுரையிலேருந்து பெங்களூர் போகிற வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு பஸ்ஸாக இந்த பஸ்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. கைஸ், ஸோ இந்த பஸ்ஸோடைய கேபின் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கேபின்லேயே மொத்தம் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேமரா, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேமரா இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா டிரைவர் அவங்க ஹெட்டுக்கு மேலே ப்ளக் சுவிட்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க. உள்ள லைட்டிங் பார்க்குற சுவிட்சு அப்புறம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கேமரா டிவிங்க. ஸோ இந்த டிவி தான் கேமரா வந்து உள்ளே வாஷ் பண்ணுறது வெளியே வாஷ் பண்ணுறது டிவியில் தான் ரன் ஆகும். ஸோ இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே இந்த பஸ்ஸோட கேபின் கொடுத்துருக்காங்க. டிரைவர் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ மேலேயும் ஒரு படுக்கிறது பெட்டு, கீழேயும் ஒரு படுக்கிற பெட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது கேபினு. காய்ஸ், நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்த பஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் தாண்டி ஓமலூர் பக்கத்தில் இருக்க ஆனந்த பவன் டிலைட் ஏசி பியூர் வெஜ் ஹோட்டலில் தாங்க நிப்பாட்டியிருக்காங்க. கரெக்டாக மணி இப்போ பார்த்தீங்கன்னா
2:40ங்க. ஸோ 2:30 டைம் ஒரு 10 நிமிஷம் டிலேயோடு வந்திருக்காங்க. ஸோ 2:40க்கு ஷார்ப்பாக ஆனந்த பவன் டிலைட் ஏசி பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே தான் லஞ்சு சாப்பிட போகிறோங்க. கைஸ், ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வர இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டைமிங்கில் பஞ்சுவாலிட்டியில் வேறு லெவலாக சூப்பராக இருக்குங்க. ஸோ ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 12 மணிக்கு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டியிருந்தாங்க. அது எங்கன்னு கேட்டிங்கன்னா கரூருக்கு முன்னாடி ஆண்டிப்பட்டி டோல்கேட் கிட்டக்கு வந்து ஒரு டீ குடிக்கிறதுக்காண்டி ஒரு 12 மணிக்கு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மணி பார்த்தீங்கன்னா 2:40 ஆகுதுங்க. இப்போ வந்து சேலம் தாண்டி ஓமலூரில் வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹை கிளாஸ் ஹோட்டலில் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ஆனந்த பவன் டிலைட் ஏசி பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி லஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ போக வண்டி வந்து ஆன் டைமில் போகிறனால நம்ம வந்து பெங்களூருக்கு ஆன் டைம் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன், பாருங்கள் நீங்கள் கைஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது லஞ்சு சாப்பிட்டு வந்தாச்சுங்க. ஸோ நம்ம வண்டி இப்போ கிளம்ப போகுது. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து வேறு லெவலாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸ் இருக்குது, வெரைட்டி ரைஸ் இருக்குது, ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன இடம்லாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்களுமே இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ட்ரை பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம பெங்களூர்லேருந்து மதுரை வரும்போது ஆப்போசிட்டில் இந்த ஹோட்டலில் தான் நிப்பாட்டுவாங்க. ஸோ ஆப்போசிட் பஸ் நிற்கிது பாருங்கள். டே சர்வீஸில் எஸ்ஆர்எல் ஆப்போசிட் பஸ்ஸு இந்த வண்டிக்கு. ஸோ இங்கே தான் நிப்பாட்டுவாங்க இவங்க. ஸோ செம்ம கிளைமேட்டாக இருக்குது. தொப்பூர் காசு தான் அடுத்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் கைஸ். ஸோ நம்மளோட பஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஓமலூர்லேருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து தொப்பூர் காசு நோக்கி போயிட்டுருக்கேன். இந்த ட்ராவலில் ஒரு மெயினான பிளேஸ் இந்த தொப்பூர் காட்ஸ் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ஃபுல்லாகவே காட்ஸ் செக்ஷன் தான். காட்டு பேர். ஏன்னா வந்து மலைப்பகுதியில் பஸ் ட்ராவல் லாரியெல்லாம் ரொம்ப அதிகமாக போகிறது, ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்க ஏரியா வந்து இந்த தொப்பூர் காசு ஏரியா தாங்க. ஸோ ரொம்பவே டேஞ்சரான பிளேஸ் தான். ஸோ அதெல்லாம் நம்ம வண்டி இப்போ போகுதுங்க. ஸோ அதை காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு அப்புறம் இருக்க ஓமலூரில் வந்து சாப்பிட்ற நிப்பாட்டினாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷங்க. ஸோ ஒரு 1/2 hour சாப்பிட்டதுக்கப்புறம் வண்டியை வந்து எடுத்து இப்போ நம்ம தொப்பூர் காசு நோக்கி போயிட்டுருக்கோங்க. தொப்பூர் காசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒசூர் வழியாக வண்டி வந்து பெங்களூருக்கு ரீச் ஆகிருங்க. இன்னும் நிறைய டீல்ஸ் இருக்குது. நான் அதை வந்து கடைசி அவங்க போக சொல்கிறேன் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா. ஸோ நாம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டருக்கும் கர்நாடகா பார்டர் நடுவில் இருக்கோங்க. ஸோ உங்களுக்கு தூரத்தில் டோல்கேட் தெரியுது பார்த்தீங்களா, அந்த டோல்கேட் நம்ம தாண்டிட்டோம்னா கர்நாடகா பெங்களூர் வந்துடுங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 1.5 hour தான் பெங்களூர். சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு டிராஃபிக்கை பொறுத்துங்க.
ஸோ டிராஃபிக் இருந்துச்சுன்னா கூட ஆகும் டைமிங்கு. டிராஃபிக் இல்லைனா 1.5 hours தான் பெங்களூர் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. காய்ஸ், ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். இப்போ நம்ம வண்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒசூர் தாண்டி கர்நாடகா பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. நம்ம வந்து ஒசூர்லேருந்து பெங்களூருக்கு ஒரு 40 கிலோமீட்டர் தான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். ஒவ்வொரு பிளேஸ் என்னென்னு நமக்கு தெரியவே இல்லை. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒசூர் தாண்டதுக்கு ஒரு டோல்கேட் ஒன்று வருது. ஸோ அந்த டோல்கேட் தாண்டோம்னா ஃபுல்லாகவே கர்நாடகா சைடு என்ட்ரிங்க. ஸோ கர்நாடகா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம அதெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஆன் டைமில் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. லஞ்சுக்கு மட்டும் ஒரு 10 minute லேயே வந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா மீதி பிளேஸ் எல்லாமே ஆன் டைம் வண்டி போய்கிட்டு இருக்குங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக டிரைவரும் கிளீனர் இருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக நமக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம தேவைப்படுற இடத்துல நம்ம நிப்பாட்டி நம்ம இறக்கி விடுறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு வந்து ஒசூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாப்பிங் நம்ம சொல்கிற ஸ்டாப்பிங்காக தான் நிப்பாட்டுறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா பெங்களூர் கடைசி ஸ்டாப்பிங் வந்து கலசப்பாளையம் தான். ஸோ கலசப்பாளையத்துக்கு முன்னாடி சாந்தி நகர், மடிவாளாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில்க் போர்டு, இதுலேருந்து ஸ்டாப்பிங் ஒவ்வொரு ஸ்டாப்பாக வந்துட்டு இருக்கு. கடைசியாக கலசப்பாளையத்துக்கு வந்து ரீச் ஆகுதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ரிட்டர்ன் வந்து 9:45க்கு கலசப்பாளையம் டிபார்ட் ஆகுது. 10:45க்கு மடிவாளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 9:45க்கு கலசப்பாளையத்துலேருந்து டிபார்ட் ஆனாலுமே வர வழியில் யார் யார் வந்து சொல்கிறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல ஏறணும்னாலுமே அவங்களுக்கு வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசி இந்த மாதிரி ஷாப்பிங் நிப்பாட்டி வெயிட் பண்ணி ஆன்லாம் ஏற்றிட்டு வராங்க. ஸோ ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்காங்க இந்த பஸ்ஸில். டிரைவரோட காப்பிட்டு செம்மையாக இருக்குன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வருது. கொஞ்சம் எசவாக இருக்கும். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ வந்து ஒசூர் வரைக்கும் கண்டிப்பாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கெலாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரிட்ஜு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கைஸ், ஸோ நாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ நம்ம வந்து சில்க் போர்டுங்கிற ஸ்டாப் தாண்டி போயிட்டு இருக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த கடைசி வரைக்கும் டிராஃபிக் இருக்குங்க. பயங்கரமான டிராஃபிக்கு. ஏன்னா இது பீக் ஹவர்ஸில். ஸோ 6:30 அந்த டைமிங்னால பீக் ஹவர்ஸ் தான். ஸோ செம்ம ரஷ்ஷாக இருக்குது. காய்ஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூரில் லால்பாக்ங்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒசூர் தாண்டி எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு ஸ்பீடாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிராஃபிக் சரியான டிராஃபிக் ஆச்சுங்க. ஒரு வழியாக நம்ம லால்பாக் ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இதோட நம்ம வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோங்க. ஸோ இந்த பஸ் வந்து மதுரை டு பெங்களூர் வரதுக்கு பகல் நேரத்தில் ஒரு சூப்பர் பஸ்ஸை நான் வந்து பார்க்குறேங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த பஸ்ஸை ட்ராவல் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு இடத்துல வேறு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ டாட்டா, பை பை, see you.